தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அண்ணன் செந்தமிழன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு தென் தமிழ்நாட்டு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சில அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியினை அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த பெண் அமைச்சர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த கீதா ஜீவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு 2013 நவம்பர் மாதம் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய முட்டைகளில் ஊழல் செஞ்சது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் எல்லாம் அழுகி போயிருந்திருக்கு. அழுகி போன முட்டைகளை பூரா அவிச்சு கொடுத்துருக்காங்க அந்த பள்ளி மாணவிகளுக்கு. அதன் அடிப்படையில் அந்த பள்ளி மாணவிகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு உடல் உபாதைகளுக்கு உட்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த அம்மா என்ன சொல்லுச்சு அப்படின்னு தெரியுமா? அந்த முட்டை மழையில் நனைஞ்சிருச்சான். அதன் அடிப்படையில் முட்டை மேலே இருந்த அந்த கரும்புள்ளி கரைஞ்சி முட்டைக்குள்ளே போச்சு. அதன் அடிப்படையில் முட்டை கூமுட்டை ஆகி போச்சு. அதை அவிச்சு கொடுத்ததுனால பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. சரியா? அந்த கூமுட்டையை கொடுத்த இந்த கூமுட்டை தான் அண்ணன் செந்தமிழன் சீமானின் மனநிலையை பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொது வழியில் ஒரு வாதத்தை வைக்குது. அதாவது கிட்டத்தட்ட 4.25 கோடி வாக்குகளில் சுமார் 40 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பொருள்படும் மாதிரி இந்த கூமுட்டை பொது வழியில் சொல்லுது. அப்படின்னா இந்த கூமுட்டை யாரோட கூமுட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாள் அமைச்சர் பெரியசாமியின் மகள். அதாவது தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு ராஜபரபர போல தான், இவங்க கட்டுப்பாடில் தான் அந்த தூத்துக்குடியே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இந்த கூமுட்டை இன்னமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கூமுட்டை ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது கூட இந்த கூமுட்டைக்கு இன்னமும் தெரியலை. இது ஒரு கூமுட்டை அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். இந்த கூமுட்டை ஒரு அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது கூட இந்த கூமுட்டைக்கு இன்னும் விளங்கலை. அதன் அடிப்படையில் தான் இந்த கூமுட்டை என்ன சொல்லுது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணசைச்சா போட்டு தெளிவாங்களாம். ஸ்டாலின் அவர்கள் கண்ணசைச்சா எல்லாமே செஞ்சு முடிச்சிருவீங்க. அது வரைக்கும் நாங்கள் எல்லாம் புளிங்க படிச்சுக்கிட்டு இருப்போம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கூமுட்டை வார்த்தைகளை அளந்து பேசணும், வார்த்தைகளை அடக்கி பேசணும். சரியா? ஒரு பெண் அமைச்சர் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் அரசியலுக்குள்ளே நுழையிறது எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் வாட்டுக்கு கடந்து போகணும்னு போய்கிட்டு இருக்கோம். சரியா? உங்கள் கூமுட்டத்தனத்தை எல்லாம் எங்ககிட்ட காட்டாதீங்க. உங்களுக்குன்னு சில கட்சிகள் இருக்காங்க, அந்த கட்சிக்கிட்ட உங்களுடைய கூமுட்டத்தனத்தை காட்டிக்கோங்க. சரியா? எங்களை போல கட்சிக்காரங்கிட்ட கூமுட்டத்தனத்தை காட்டவே காட்டாதீங்க. நாங்கள் பிறகு வச்சு செஞ்சிருவோம், புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த கூமுட்டை இன்னைக்கு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களை குற்றாலத்தில் வச்சு கைது பண்ணுறாங்க. அந்த கைதுக்கு இந்த கூமுட்டைகள் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளத்தனம் செஞ்ச கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பாட்டை நாகூர் கணிப்பா பாடியிருப்பார். அந்த பாட்டை நம்ம பாடினது பெரிய தப்பான். நாகூர் கணிப்பா பாடினா அது வேற, நாம் தமிழர் கட்சியினர் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போடுறாங்க. அதில் என்ன அப்படின்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியினர் அந்த பாட்டை பாடும்போது அந்த பாட்டுக்குள்ளே ஒரு ஜாதிய பட்டியலின ஜாதியை பற்றி பேசுகிறாங்களாம் அந்த பாட்டுக்குள்ளே. ஏன் நாகூர் கணிப்பா பாடும்போது உனக்கு அந்த இதெல்லாம் கேட்கலையா? நாகூர் கணிப்பா பாடும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கலை? இதே வார்த்தையை சொல்லித்தான் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்கள் விடுதலையும் ஆனாங்க. அதாவது உன் செருப்பை எடுத்து உன் இடத்துல வச்சு ஒன்றை அடிச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னா
நாம் தமிழர் கட்சியினர் எவ்வளோ பெரிய சம்பவம் செஞ்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த சண்டாளன்கிற வார்த்தையை நம்ம முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத அடிக்கோடு காட்டித்தான் நம்ம நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த கேஸையே உடைச்சிட்டு வெளியில் வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூமுட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? இந்த வார்த்தை நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் பயன்படுத்தலை, இந்த வார்த்தையை நாகூர் கனிபா பயன்படுத்தியிருக்காரு. உங்கள் கடவுள் கருணாநிதி அவரும் பயன்படுத்தியிருக்காரு. ஏன் கருணாநிதி மேலே கேஸை போட்டுருவீங்களா? நீங்கள் சமூக நீதி காக்கிற வள்ளல் தானே, ஏன் கருணாநிதி மேலே கேஸை போடுங்க. கருணாநிதி மேலே கேஸை போட்டு அவரை கொண்டு போய் உள்ள வைங்களேன் பார்ப்பான், சரியா? சமூக நீதிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான், சரியா? வசைபாடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை, கருணாநிதி அடுத்தவங்களை வசைபாடுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அது புனிதமான வார்த்தை. மற்றவங்க கருணாநிதியை வசைபாடுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அது ஜாதிய தீண்டாமையா? நல்லா தெரிஞ்சிருந்து பேச முடிஞ்சால் பேசுங்க, இல்லை அப்படின்னா கம்முன்னு கடந்து போகிறதுக்கு பாருங்கள், சரியா? இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் உயிர் வாழுங்கிறதுங்க அவசியம் இல்லை. அதாவது நம்ம இந்த கீதா ஜீவன் குடும்பம் திமுகவின் தீவிர தொண்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. திமுகவின் கருணாநிதி குடும்பத்துக்கு தீவிர தொண்டர். நீ கருணாநிதி குடும்பத்துக்கு தீவிர விசுவாசியாக இரு, இல்லை கருணாநிதி குடும்பம் கொடுக்குற எதை வேணாலும் குடிச்சிக்கிட்டு நீ அலை, சரியா? அதுக்காண்டி இருக்கிறவன் எல்லாரும் குடிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தாத, புரிஞ்சுக்கோங்க கீதா ஜீவன் அவர்களே. நீங்கள் கருணாநிதி குடும்பம் எதை கொடுத்தாலும் குடிப்பீங்க, சரியா? அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கருணாநிதி குடும்பம் எதை கொடுத்தாலும் குடிப்பீங்க. நம்ம இன்ப நிதி கொடுத்தாலும் குடிப்பீங்க, நம்ம துன்ப நிதி எதை கொடுத்தாலும் குடிப்பீங்க, நம்ம உதயநிதி எதை கொடுத்தாலும் குடிப்பீங்க, சரியா? ஆனால் நாங்கள் அப்படி ஆள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நாங்கள் எது நியாயம் எது தர்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்து செயல்படக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட தலைவனின் வழிவந்த நபர்கள் நாங்கள். ஒரு 40 லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு மாநில கட்சியின் தலைவரை பார்த்து நீ மனநிலம் சரியில்லாதவன் நீ சொல்கிற. முதல்ல உன்னுடைய மனநிலை என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு மாநிலத்தின் அமைச்சர் நீ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ அது இல்லாமல் கருணாநிதி குடும்பத்துக்கு குண்டி எழுவிக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக நீ இருக்கேங்கிறத நீ புரிஞ்சிக்கிட்டு உன்னை மாற்றிக்கோ. இல்லை அப்படின்னா நீ தான் மக்கள்கிட்ட இருந்து விரட்டி அடிக்கப்படுவ அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வழக்கத்தை பழக்கத்தை மாற்றிட்டு செயல்படுறதுக்கு நீங்கள் முயற்சிங்க. நம்ம கூமுட்ட அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, உங்களுக்கு நாங்களும் எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். அதை நீங்கள் உள்வாங்கிட்டு உங்களுடைய கூமுட்டத்தனத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டின் அமைச்சர் போல் செயல்படுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அதை விடுத்துட்டு கருணாநிதி குடும்பத்துக்கு கக்கூஸ் கழுவுற வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருணாநிதி குடும்பம் கொடுக்குற எதை வேணாலும் நீங்கள் குடிப்பீங்க. நாங்கள் அப்படிப்பட்ட வேலைகளை ஒருபோதும் செய்ய மாட்டோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினர் மேதகு வே பிரபாகரனின் கொள்கை பிடிப்போட வளம் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க. எங்ககிட்ட உங்கள் சேட்டைகளை வச்சுக்கிடாதீங்க, பிறகு வாழை ஒட்ட நறுக்கி போடுவோம். இத்தோடு முடிச்சுக்கோங்க.